ஓகே. ஸோ அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து என்னதுன்னா பாப்பா. ஓகே, பாப்பா. அதே மாதிரி செகண்ட் வேர்ட் வந்துட்டு மாமா. ஓகே. அப்போ இதுல வந்து ஒன் காமன் திங் இஸ் இந்த இடத்துல வந்து மீச மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, இந்த இடத்துல வந்து ஃபீமேல் ரேடிக்கல் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்போ இதை வச்சு நம்ம வந்து ஓகே சம்திங் ரிலேட்டட் டு மேல் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாமா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே. அதே மாதிரி இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா ய நை நை. ஓகே, ய நை நை. ய நை நை. ஓகே, ய நை நை அப்படின்றது என்னது பிரதீப்? யனா என்ன? கிராண்ட்ஃபாதர். நை நைனா கிராண்ட் மதர். ஓகே. ஸோ அப்போ இது வந்து பெட்டர்னல் கிராண்ட்ஃபாதர், பெட்டர்னல் கிராண்ட் மதர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மஹித், யூ ஹேவ் டு சே தட் இது வந்து சுருட்ட முடியோட இருக்கு அப்படி. ஓகே, சுருட்ட முடியோட இருக்கும்போது அப்போ அப்பாவுக்கு அடுத்து அம்மாவுக்கு அடுத்து வர்றது வந்து வீட்ல வந்து யார் இருப்பாங்க? அப்பாவுக்கு அடுத்து அம்மாவுக்கு அடுத்து வீட்ல who is that? கிராண்ட்பேரண்ட்ஸ்க்கு அடுத்து கிராண்ட்பேரண்ட்ஸ்க்கு அடுத்த கர்க. ஓகே, கர்க. ஸோ எப்படி கண்டுபிடிச்ச மஹித்? லைக் பிரதர் அந்த மாதிரி சொன்னாங்க. பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்போ எல்டர் பிரதர். அப்போ கர்கன்னும் போது எல்டர் பிரதர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்பயுமே வந்துட்டு மவுத் அண்ணா அப்படின்னு கூப்பிடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மவுத் ராடிக்கல் இங்கே வருது. அதே 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கர்கக்கு வந்து ஆப்போசிட் வந்து அக்கா வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஜிய ஜிய. ஓகே. அதே மாதிரி இப்போ பரின், இப்போ நீ வந்து வீட்டில் இருக்கும்போது எப்படி சொல்றது, இது வந்து வேற யார் இருப்பாங்க? அண்ணன் அக்கா இருக்கிற மாதிரி வேற யார் இருப்பாங்க ஒரு வீட்டில்? எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு வீட்லயும் எல்லாருக்கும் அண்ணா அக்கா தம்பி தங்கச்சின்னு இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, இல்லைன்னா சிங்கிள் சைல்டாகவும் இருப்பீங்க நீங்க. ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன வரும் பரின்? கிவ் அ கெஸ் பரின். இது வந்து பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இந்த இடத்துல எமோஜியை பாரு. எமோஜியை பார்த்துட்டு இப்போ வந்து மஹித் சொன்ன மாதிரி, பிரதீப் சொன்ன மாதிரி, நீ வந்து ஷியா கர்க இல்ல, இது வந்து சின்ன அண்ணான்னு சொல்றியா? இல்ல இல்ல, இது வந்து தம்பி. ஸோ அந்த ரேடிக்கல் வந்து எப்பயும் இப்படிதான் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இதுல ஒரு முதல் வேர்டு மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, தீ. அதுக்கடுத்து தம்பி மாதிரி வேற யார் இருப்பாங்க நம்ம வீட்டுல? சிஸ்டர். எங்கர் சிஸ்டருக்கு என்ன சொல்லுவோம்? எங்கர் சிஸ்டருக்கு என்ன சொல்லுவோம்? ஓ, சிந்து வந்துட்டீங்களா நீங்க? ஓகே. நீஹாவ் சிந்து. நான் உங்களுக்காக தான் ரெக்கார்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். அதான் மேம், அது நீங்க சொன்னது புரியலையா? சரி, ஏதோ மேடம்க்கு ஏதோ ப்ராப்ளம் போலன்னு நான் இல்ல இன்னைக்கு எமோஜி வச்சு சொல்லி கொடுக்குறேன்னா அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால நீங்க ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணாலே போதும்ன்றதுக்காக தான் சொல்றேன். பஞ்சாங் ஹவுஸ் தானா? ஸோ அப்போ என்ன சொல்றோம்னா இந்த இடத்துல வந்து தீனா மெய்மை என்ன பரின்? அப்போ மெய்மை. அப்போ இந்த இதை வச்சு மட்டுமே நீங்க சொல்லணும். ஓகே. இப்போ நான் மேல இருக்கிறது ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். இந்த ரேடிக்கல் மீச வச்ச ரேடிக்கல் வந்ததுனாலே அது வந்து ஆல்வேஸ் ரிலேட்டட் டு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு காமனாலிட்டி நீங்க பார்க்கலாம். ஓகே. இந்த மேல இருக்கக்கூடிய ஒரு காமனாலிட்டி ரெண்டுத்துக்குமே மீச இருக்கு. ஓகே. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காமனாலிட்டி வந்து இது மாமாக்கு, நைக்கு, ஜேஜேக்கு, மெய்மைக்கு வந்து ஒரு காமனாலிட்டி இருக்கு இல்லையா? அப்போ எல்லாத்துலயுமே வந்து ஃபீமேல் ரேடிக்கல் இருக்கு. இந்த இடத்துல மேல் ரேடிக்கல். அப்போ வந்து நீங்க கேட்கலாம் அண்ணனுக்கும் இதுன்னு சொல்லி அண்ணனுக்கும் தம்பியும் கூட வந்து மேல் மீசை வந்து வந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஆனா இங்க மீசை வந்து என்னன்னா அண்ணான்றது சின்ன வயசுலயே இருந்தாலும் அது அண்ணா தான் இல்லையா? ஸோ அதனாலதான் அவங்க வந்து தே ஹவ் நாட் கிவன் அந்த வந்து மீசை வந்து போடல இங்க. ஓகே. ஸோ கர்கருக்கு மட்டும் வந்துட்டு ஹைட்டு அந்த மாதிரி ஏதோ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. தீ வந்து விச் இஸ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். கர்காவும் தீயும் வந்துட்டு அப்சல்யூட்டா வந்து வேற ஒரு ஃபோனட்டிக் ஃபேமிலியில இருந்து வந்திருக்கு. அந்த இது மாதிரி என்ன சொல்றது ஜே மெய்மை மாதிரி ஃபீமேல் ரேடிக்கல் கொண்டு வந்த மாதிரி இங்க கர்கருக்கும் தீக்கும் கொண்டு வரல. ஓகே. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு சாதாரண இந்த ரேடிக்கல் என்ன சொல்லு பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிறது இங்க லுக் அட் த எமோஜியை பார்த்துட்டு சொல்லு. என்னது இன்னொரு ரிப்பீட் பண்ணுமா? எர்ஸா ஹைஸா?
ஹைஸ். ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் ஹைஸ். ஹைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், ஹைஸ். அப்போ ஹைஸ் அப்படின்னும் போதே நம்ம என்னன்றோம்னா இந்த இடத்துல இது வந்து ஹை, இந்த இது போட்டீங்கனாலே இது வந்து பேபி ரேடிக்கல் இது. ஓகே, பேபி ரேடிக்கல் பிளஸ் இந்த ஜு வந்து எல்லாத்துலயுமே காமனா இனிமேல இருந்து வரும். ஓகே, அப்போ ஹைஸ் இந்த இடத்துல இருக்கிறது தான் பேபி ரேடிக்கல். இது வந்து கிடையாது, இந்த ஜு வந்து கிடையாது. அதனால இது கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா இப்படி போடுவாங்க. ஸோ குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் இது மமதி சொல்லு மமதி, இது வந்து என்ன சொல்லலாம்? ஷியாவ் ஹைஸுக்கு சி இங்க இருக்கு. ஷியோ ஹை வரைக்கும் கரெக்ட். ஆர் இது. ரெட்ரோஃப்ளெக்ஸ்னு படிச்சுட்டு இருந்தோம்ல, அது HSK 1ல வரும். ஓகே, ஷியாவ் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம். ஷியாவ் இது போட்டு ஆர் போடுறது. ஓகே, ஷியாவ் ஹேர். ஷியோ ஹேர் அப்படின்னாலே வந்துட்டு என்னது? ஃபீமேல், சாரி இது ஸ்மால் சைல்டுன்னு அர்த்தம். அப்போ ஷியாவ்னாலே என்ன அர்த்தம்? ஸ்மால். ஹேர் அப்படின்றது வந்து சைல்டு. ஷோ ஹேர் அப்படின்னா அதாவது ரொம்ப குட்டி குழந்தை, அதாவது ஒரு 2-3 வயசு, அப்பதான் நடக்கவே ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி. ஓகே, அப்போ ஹைட்ஸ் அப்படின்றது வந்து ஸ்மால் பேபி, அது இன்னும் நடக்க ஆரம்பிக்காத பேபி வந்து ஹைஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி இப்போ வந்து ஜென்ரலா வந்து சைல்டு அப்படின்றதுக்கும் நம்ம ஹைஸ்ன்னு சொல்லுவோம். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது நியோ ஜீக ஹைசு மென் அப்படின்னு கேட்கும்போது, அப்படின்னா ஹைசு மென் அப்படின்னா மண் போட்டாலே ப்ளூரல், எத்தனை சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி இது வந்து நெக்ஸ்ட் பிரதீப், இது வந்து சொல்லுங்க, இதுல என்ன போட்டிருக்கு? இது டெடி பேர் இருக்கு. கண்டிப்பா இது டெடி பேரோட இது வந்து நம்ம இங்க கொடுக்கல. ஓகே, ஒரே மாதிரி ஈக்குவல் ஹைட்ல பக்கத்துல, இப்ப வந்து உங்களோட பக்கத்துல நிக்கணும்னா உங்க வயசுலயே நிக்கணும் இல்லையா? அப்ப வந்து நம்ம இது என்னன்னு சொல்லுவோம்? பங்கியோன்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ ஷியாவ் பங்கியோ, இது பங்கு, இது யோ. ஓகே, இது பங்கியோ. அதே மாதிரி இப்ப வந்து இதுக்கு வந்துட்டு இது மஹித். இப்போ இது வந்து மீச இருக்கு, ஆனா இது வந்து அப்பா கிடையாது, இது அம்மா கிடையாது. ஆனா இது இட் இஸ் a single radical. This is also a independent radical. அப்ப இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் மஹித்? இது வந்து இந்த இது தா கிடையாது. ஆஹா, தா 2 தாவும் கிடையாது. இப்ப 2 தாவும் அது இப்படிதான் வரும். அப்ப அது இல்ல. அப்ப இது என்னது? நான் கூட ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்வேன். The person who is working in the field with his strength. அதேதான் இங்க கீழையும் வருது. சரி, இந்த இதுக்கு என்ன சொல்லுவோம்? இதுக்கு என்ன சொல்லுவோம்? ரென் இல்லையா? அப்ப ரென். அப்போ ரென்னுன்னா பர்சன் அர்த்தம். அப்போ வந்து இது வந்து என்னது? இந்த எமோஜியை வந்து நீங்க இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்வீங்க? ஃபீமேல். அப்போ இது என்னன்னு சொல்லுவோம்? இப்போ ஃபீமேலுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அதான் ஃபீமேல் பர்சனுக்கு அத ரென் கண்டுபிடிச்சிடும். ஃபீமேலுக்கு என்னன்னு சொல்லுவோம்? யார் சொன்னீங்க இப்போ? women. ஆனா எல்லாரும் இங்கிலீஷ்ல தானே சொல்றீங்க, சைனீஸ்ல சொல்ல மாட்டேங்கிறீங்க. நியூ, அதான் பிரதீப் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. என்ன சொல்லுவோம் மகேஷ்? நியூன்னு சொல்லுவோம் இல்லையா, 2 புள்ளி வச்சு. அதே மாதிரி மேலுக்கு என்ன சொல்லுவோம்? மேலுக்கு என்ன சொல்லுவோம் பிரதீப்? அது ஸ்பெல் பண்ணுங்க லெட்டர்ஸ். விஆரா விஆரா? இஆர்னா அர்னா வந்து சன்ன குறிக்கும். எஸ் மமதி ப்ளீஸ். ஓகே, அது சாதனா உனக்கும் மமதி மாதிரி சொல்லணும்னு சொல்லு. ஓகேவா? நான் ஏன்னா நான் எல்லார்ட்டையும் கேட்டுட்டு தான் அப்புறம், ஏன்னா இவங்க இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு ஞாபகம் வராது. அதனால யூ கேன் சே, எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் யூ கேன் சே. ஓகே, சரி. அதே மாதிரி இப்ப இந்த இடத்துல இதை வந்து பங்கியோன்னு பார்த்துட்டோம். சிந்து, இதை நீங்க சொல்லுங்க. இப்போ பங்கியோன்னு பார்த்தாச்சு, இதையும் பங்கியோன்னு பார்த்தாச்சு. அப்போ இந்த மேல இருக்கிறத அப்ளை பண்ணி சொல்லுங்க. இப்போ
நான் பங்கியம் ஆ. அப்புறம் இது நியூ பங்கியம். நியூ பங்கியோ. ஓகே. இப்போ அதுக்கு என்ன மேம் நான் ரெண்டுனா என்ன மேம் அது சொல்லுங்க. நான் ரென்னா அதான் மேல் ஃபீமேல். அவங்க வந்து நான் ரெண்டு தான் சொல்லுவாங்க. நான் ஜெண்டர். ஜெண்டருக்காக. ஆமா. இப்போ வந்து நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்றோம்னா இப்படிதான் இருக்கும். அப்போ இப்போ நீங்க வந்து இந்த சைனீஸோட எக்ஸாம்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அதுல நான் இருக்கும், நியூ இருக்கும். ஒரு சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நான் ரெண்டு இருக்கும், நியூ ரெண்டு இருக்கும். அப்ப அந்த இடத்துல பாக்ஸ்ல போய் நீங்க டிக் பண்ணணும். அப்ப அந்த மேல இருக்கிறதுக்கு நான் நியூ தான். அது வந்து அதான் அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ இது வந்து இது ஒரு விதமான எக்ஸ்பிரஷன், இது ஒரு விதமான எக்ஸ்பிரஷன். நானுன்னுட்டு வந்து இப்போ வந்து இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து டாய்லெட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இப்படிதான் போட்டு வச்சிருக்காங்க சைனால. வெறுமனா இப்படி போட்டு நான் போட்டு வச்சிருக்காங்க, இப்படி போட்டு நியூ போட்டு மட்டும் வச்சிருக்காங்க. ஓகே. இது வந்து இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நான் ரென் நியூ ரென்னு இருக்கும். ஓகேவா? அப்ப கீழ வந்து இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா அதாவது நான் பங்கியோன்றது பாய் ஃப்ரெண்ட். நம்ம அப்படி இங்கிலீஷ் எடுத்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும். ஏன்னா அப்படிதான் இருக்கு. மேல் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. அது ஒரு மாதிரி ஆடா இருக்கு. இங்கிலீஷே ஆடா ஆயிடுது இல்லையா? அதனால அதே மாதிரி இது கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே சரி. இப்போ வந்து டக்கு டக்கு டக்குன்னு சொல்லலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ண போறேன். இது ஒரு வாட்டி நான் ரீஃப்ரெஷ் கொடுத்தேன்னா வந்துடும். ஓகே ஓகே சரி. இப்போ முதல்ல வந்து இவங்க ரெண்டு பேரும் படிச்சு காமிச்சிருவாங்க. ஓகே. யாரு சாதனா படிச்சு காமிச்சிரும். அப்புறம் அடுத்து மமதி ஒரு வாட்டி படிச்சு காமிப்பா. and then you all have to say that. Okay சரி சாதனா ஸ்டார்ட் பண்ணு. என்னது ஏய் ஸ்டார்ட் பண்ண சொன்னா என்ன? பாப்பா I forgot upper saying பாப்பா. ஓகே. Mama. மாமா. ஓகே. ஏ நை நை Gaga. கக Jia. ஜே. ஓகே. Titi. சீதி. Mei. மெய் மெய். Haize. ஹைஸு. Xiao. Haye. ஷோஹர். ஓகே. Xiao Pangja. ஷோ பங்கியோ. Nan. New. Nanjin. Nuren. நியூரன். Nan Pangja. நான் பங்கியோ நியூ பங்கியோ. ஓகே. இப்போ வந்து யார் படிக்கிறீங்க? மமதி நடுவுல படிப்பா. யார் படிக்கிறீங்க? யார் ரெடியா இருக்கீங்க இப்போ? மகீத், பிரதீப், சிந்து, பரி. சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரதீப் மீன்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க. பாப்பா பாப்பா. மாமா மாமா. ஏ நை நை. ஓகே. கக. ஓகே. ஜே. ஜே. ஓகே. தீதி. தீதி. மெய் ஹைஸு. ஹைஸு. ஷியாவ். ஹைஸு. ஷோஹர். ஹைஸுன்னு சொல்ல மாட்டோம். ஷோ ஹைஸுன்னு சொல்லாம இவங்க ஷோஹர்னு சொல்லுவாங்க. எல்லாமே பெய்ஜிங் வெர்ஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஹயர். ஓகே. இது வந்து 6. ஓகே ஷோஹர். ஷியாவ். பங்கியோ. நான். நியூ. நான் ரென். நியூ ரென். நான் பங்கியோ. நியூ பங்கியோ. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சிந்து நீங்க படிச்சிருங்க இப்போ. பாப்பா. மாமா. ஒய் வரும். இது வந்து ஒய்ல ஸ்டார்ட் ஆகும். பாட்டி வந்து என்ல ஸ்டார்ட் ஆகும். நை நை. கக. இது வந்து தம்பி வந்து என்ன சொல்லுவோம்? தம்பிக்கு வந்து ஹிந்தி வேர்டு மாதிரியே இருக்கும் அது. இல்ல அக்காவுக்கு ஹிந்தியில என்ன சொல்லுவாங்க?
தீதி. அத இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா சொல்லுங்க. தீதி. இல்ல, அது தீதின்றது blunt, அது blunt sound. தீதி. தீதி. ஓகே. தீதி. ம். தீதி. மெய் இது தீதி. தங்கச்சிக்கு தங்கச்சி வந்து மெய்மை. மெய்மை. ஓகே. தீதி மெய்மை. ம். தீதி மெய்மை. ஐசு. ம். ஷியோர். ஷியோஹர். ஷியோர். ம். ஷியோபங்யம். ம். நான். ம். நியூ. ம். நான்கன். நான்கன். ம். நான்கன். நியூரன். ம். நான் பங்கியோ. ம். நியூ பங்கியோ. நியூ பங்கியோ. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் மமதி படிச்சிருமா? ஓகே. இது மகித்தும் பரினும் இப்போ நெக்ஸ்ட் படிக்கணும். ஓகேவா? இது மமதி படிச்ச உடனே. என்னாச்சு மமதி? எஸ். பாப்பா. ம். மாமா. ம். ஏயா. ம். நாயனார். ம். பிரதர். ம். தாதா. ம். திருப்பி. ம். மேமே. ம். ஆய்து. ம். ஷாஹார். ம். ஷாபங்கோ. ம். நான். ம். ம். நாட்ரன். ம். நூரன். நான் பங்கோ. ம். கூப்பங்கோ. நியூ பங்கியோ. ஓகே. நெக்ஸ்ட் வந்து யாரு? மகிதா பரினா? ஸ்டார்ட் பண்ண பரின். பாப்பா. ம். மாமா. ம். ஏயன். ம். நைனை. ம். தாதா. ம். தேவர். ம். தீதி. ம். மெய்மை. ம். ஐசு. ம். ஷோர். ம். ஷாபல். ஷியோ பங்கியோ. ஓகே. ஷாபங்கோ. நான். ம். நியூ. ம். நான்கன். ம். நியூரன். ம். நான் பங்கியோ. ம். நியூ பங்கியோ. நான் பங்கியோ நியூ பங்கியோ. ஓகே. இப்போ மகித். Yes, ma'am. ம். Papa, ம். Mama, ம். தாத்தாக்கு தாத்தாக்கு என்ன சொல்லுவோம்? வயல ஆரம்பிக்குமே. ஏஏ மேம். ஏய. ஏஏ நைனை. நைனை. கக. கக. ஜெஜே. ஜெஜே. தீதி. தீதி. ம். இது வந்து என்ன சொல்லுவோம்? தங்கச்சிக்கு என்ன சொல்லுவோம்? நெய்மை. 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 ம். Yes, ma'am. நெய்மை. ம். தியாய். ம். இப்படி வருது இல்லையா? அப்ப என்னது? Yes, ma'am. குழந்தை ரேடிக்கல் கூட சொன்னேன். Yes, ma'am. ஹைஸ். ஐஸ். Yes, ma'am. ஹைஸ். அப்புறம் நெக்ஸ்ட் ஹைஸ். அப்புறம் Yes, ma'am. HZO. ஹைஸுக்கு அடுத்து வந்து இருக்கிறது ஷியாவ். ஷியோஹர். Yes, ma'am. Xiao. ம். Xiao. ம். ஷியாவ். மறந்துட்டேன் மேம். ஓகே. ஸோ அது என்னென்ன ரேடிக்கல் இருக்குன்னு பாருங்க அதுல. எஸ் மேம். ஷியாவ் இருக்கு. ம். அண்ட் கடைசியில இந்த ரேடிக்கல் இருக்கு. ம்.
என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் வேர்ட் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு மேம் எனக்கு படிச்சு. ஓகே சரி. எஸ் மேம். இது வந்து ஷியோ ஹயர்னு சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இது நெக்ஸ்ட் இருக்கிறது இது வந்து ஷியாவ் ஹயர். எஸ் மேம். அதே மாதிரி ஷியோ பங்கியோ. அதுக்கு அடுத்தது இது நான். அதுக்கு அடுத்து நியூ. ஓகே அதே மாதிரி நெக்ஸ்ட் நான்ரென் நியூரென். ஓகே நான் பங்கியோ நியூ பங்கியோ. ஓகே சரி. ஓகே இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க சிந்து இது பரின் எல்லாருக்குமே வந்து இது போட்டிருக்கேன். ஸோ மமதி இது எல்லாரும் இப்போ என்ன பண்ணணும்னா அதனுடைய இது நீயும் அது மமதி சாதனா நீங்க 2 பேர் வந்து அந்த கேரக்டர்ஸ் மட்டும் ஒன்ஸ் எழுதினா போதும். நீங்க வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன கேரக்டர் அப்படின்றத எழுதணும். ஓகேவா? மஹித் வந்து மஹித் இப்போ நான் போட்டிருக்கிறதுக்கு வந்து யூ ஹாவ் டு ரைட் த பினியன் ஃபார் இட் அண்ட் மீனிங் ஃபார் இட். இது சீக்கிரம் அதாவது அந்த கேரக்டர் வந்து எழுத வேண்டாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்னு போட்டு அதனுடைய இது மட்டும் போடுங்க. அதோட கேரக்டர் நீங்க எழுத வேண்டாம். பரின், மஹித், சிந்து, பிரதீப் நீங்க எல்லாரும் அந்த கேரக்டர் எழுத வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் ஒன்னு போட்டுட்டு நம்பர் 1 போட்டு அது வந்து ரென் அப்படின்னு போடுங்க. அதுக்கு அடுத்து 2 போட்டு அதனுடைய ராடிக்கல் வந்து ஓன்னு போடுங்க. ஓகே அது தெரிஞ்சது மட்டும் எழுதுங்க, தெரியாதது வந்து ஓ தா நீ இருக்கும், அது மட்டும் விட்டுருங்க. எதெல்லாம் தெரியுமோ அது மட்டும் எழுதிருங்க. இப்போ எல்லாருக்கும் வந்துருச்சுல. நான் சாதனாக்கு போட்டேன், மமதிக்கு போட்டாச்சு, சிந்துக்கு போட்டாச்சு, பிரதீப், மஹித், பரின். ஓகே எல்லாருக்கும் போட்டேன். அப்படியே எனக்கு அந்த இதுலயே அடிச்சாலும் ஓகே. ஸோ எனக்கு இதுலயே அடிச்சாலும் ஓகே. அதாவது நான் என்ன சொல்றது, நம்ம இதுலயே வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்லயே எனக்கு அடிச்சாலும் ஓகே.